நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப பிக் பாஸ்ல ரீசெண்டா நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா சாதாரண ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்கள உள்ள வச்சே லாக் பண்ணிட்டாங்க போல. ஏன்னா இந்த 6 பேருமே அவங்க ரூம்குள்ளேயே லாக் ஆயிருக்க மாதிரி நமக்கு தெரியுது. லாக் ஆயிருக்கும் போது அரோரா இருக்காங்கல்ல, சும்மாவே அந்த கண்ணாடியில முத்தலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஆதிரை பக்கத்துல வந்தோன்னா 2 பேருமே முத்தலாம் கொடுத்துக்கிறாங்க. இதை தள்ளி இருந்து கவனிச்ச திவாகர் இருக்கார்ல, எனக்குன்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அரோராவும் அவருக்கு முத்தம் கொடுக்குறாங்க. என்ன அந்த முத்தம் வந்து லிப்லாக் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. நடுவில் கண்ணாடி இருக்க தான் செய்யுது. ஆனா இவர் இருக்கார்ல, முத்தம் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. நான் அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறேன், சூப்பர் டீலக்ஸ் டீம் பாவம்ன்ற மாதிரிலாம் திவாகர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இந்த சாதாரண பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒன்று சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எதுவுமே வந்து சூப்பர் டீலக்ஸுக்கு தரக்கூடாதுன்றதுக்காக தான் உள்ள வச்சு லாக் பண்ணியிருக்காங்க போல. அப்படி இருக்கும் போது இப்போ திவாகர் இருக்கார்ல, நான் அரோராக்கு சப்போர்ட் பண்றேன், அரோராக்கும் சாப்பாட தாங்க, சாப்பிடட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன இவர் திடீர்னு மாறிட்டாருன்ற மாதிரிலாம் கனி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவ அரோரா முத்தம் கொடுத்திருக்கா, அதனால தான் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. குறிப்பா இந்த ஆதிரை சொல்றாங்க. திவாகர் இருக்காரு பாத்தீங்களா, அரோரா லிப்ல கிஸ் கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நடுவுல கண்ணாடி இருக்கு, கண்ணாடிக்கு அந்த சைட்ல இருந்து முத்தம் கொடுத்தாங்க. இவர் அந்த சமயம் வாய் அந்த இடத்துல வச்சிருந்தாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் கண்ணத்துல தான் கொடுக்க வந்தேன், நீங்க தான் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவரு இருக்கார்ல, அரோரா எனக்கு முத்தம் கொடுத்திருக்கா, அதுவும் உதட்டுல முத்தம் கொடுத்திருக்கா, அதனால கண்டிப்பா அவளுக்குமே இதை தாங்க, பாவம்ன்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது சூப்பர் டீலக்ஸை பழி வாங்குறதுக்காக இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி எதையோ சாப்பிடுறாங்க. ஏதோ வந்து சாப்பாடு மீந்து போனா கஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ சாப்பிடுறாங்க போல. அதை உள்ள இருக்கவங்களுக்கு தராம இருக்காங்க. சோ இந்த மாதிரி தான் காமெடி போயிட்டு இருக்கு. உள்ள இருக்கவங்கள இப்படி இவங்க எப்படி லாக் பண்ண முடியும்னு தெரியல. சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே மாட்டின மாதிரி அந்த ரூம்குள்ள இருக்காங்க. இவங்க கதவை வெளியே இருந்து லாக் பண்ணிருக்காங்களா இல்ல எப்படி இது நடக்குதுன்றது தெரியல. ஏன்னா வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்க 6 பேருமே உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. துஷாரை பொறுத்த வரைக்கும் கேப்டன்ல அவர் இவங்க கூட தான் பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடக்குது அப்படின்றது எக்ஸாக்டா தெரியல. ஏன் இவங்க என்ன சாப்பிடுறாங்கன்னு கூட கன்ஃபார்மா தெரியல. ஏதோ ஸ்வீட் சாப்பிடுறாங்களா, ஸ்வீட் சாப்பிடுறாங்கன்னா இவங்களுக்கு எப்படி ஸ்வீட் கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஸோ சூப்பர் டீலக்ஸை ஏதாவது பண்ணணுன்றதுக்காக காலையில இருந்தே இவங்க ஒரு முடிவெடுத்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வேணும்ட்டே சத்தம் போட்டு அவங்களை எழுப்புறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த ஹவுஸ்மேட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்.